வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் யூனிட் 8 ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் லெசன்லேருந்து குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ்னால் என்ன அண்ட் தென் ஒர்க் டன் இன் வால்யூம் சேஞ்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ்னால் என்னென்னா ஒரு ஐடியல் கேஸ். ஓகே, இந்த இடத்துல ஐடியல் கேஸ் கண்டெய்னர் இருக்குது. இந்த பிங்கிறது இது வந்து மூவபிள் பிஸ்டன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இனிஷியலி இந்த கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ இதோட சேஞ்ச் இந்த பேராமீட்டர் பார்த்திங்கன்னா வால்யூம் சேஞ்ச் ஆகுது. அப்போது இந்த வால்யூம் ஆஃப் த கேஸ் சேஞ்ச் ஆகும்போது இதோட ரிலேட்டட் வேரியபிள்ஸ் என்னென்ன, ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரும் உங்களுக்கு வேரி ஆகுது. ஏன்னா இந்த 3 பேராமீட்டர்ஸுமே ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV is equal to NKT அப்படிங்கிற ஈக்குவேஷனால் ரிலேட் ஆனதுனால ஒரு பேராமீட்டர் சேஞ்ச் ஆகும்போது அது ரிலேட்டட் அதர் பேராமீட்டர்ஸும் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, இப்போ வந்து சப்போஸ் நம்ம இந்த கேஸ் கண்டெய்னரில் ஒரு ஹெவி மாஸ் வைக்கிறோம். அப்போ இமீடியட்டாக இந்த மாஸ் என்ன பண்ணும், இந்த பிஸ்டனை வந்து இன்வெர்ட்ஸாக புஷ் பண்ணும். ஸோ வால்யூம் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் சின்ஸ் இந்த மாஸ் வந்து இன்வெர்ட்ஸாக சடனாக புஷ் ஆனதுனால இந்த பர்டிகுலர் ஏரியா லெட் அஸ் சே இந்த பிஸ்டனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியாவில் மட்டும் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது when compared to other areas. அப்போ இது ஒரு ப்ரெஷரில் இருக்குது. லெட் அஸ் டேக் P1, இது வந்து P2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்சைட் த சிஸ்டம் இட்செல்ஃப் ப்ரெஷர் வந்து வேரியேஷன் இருக்கிறதுனால இந்த சிஸ்டம் வந்து நான் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது ஒரு சிஸ்டம் வந்து தெர்மோடைனமிக் சிஸ்டம் வந்து நான் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இட் டேக்ஸ் சம் டைம், ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இந்த ப்ரெஷர் ஈக்குவலைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பட் இன்ஸ்டட் இந்த மாதிரி பண்ணாமல் ஸ்லோ ப்ராசஸாக நம்ம பண்ணும் பொழுது ஓகே அந்த ப்ராசஸ் தான் குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ்ங்கிறாங்க. ஸ்லோவாக இந்த பிஸ்டன் வந்து இன்வெர்ட்ஸாக மூவ் ஆகும் பொழுது அந்த சிஸ்டம் வந்து ஒவ்வொரு டைமுமே உங்களுக்கு ஈக்குலிபிரியம் வித் சரௌண்டிங்கில் இருக்குது. சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குங்கிறாங்க. ஸோ ஈக்குலிபிரியம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ எப்போ அப்படின்னா இஃப் த பிஸ்டன் இஸ் புஷ்டு வெரி ஸ்லோலி. ஓகே, அப்போது ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லேயுமே நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், சிஸ்டமும் சரௌண்டிங்கிலும் ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறதுனால அதோட ஸ்டேட் வேரியபிள்ஸ் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் எல்லாத்தையுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன் ஷார்ட் ஒரு குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ்னால் என்னென்னா இது வந்து இன்ஃபைனைட்லி ஸ்லோ ப்ராசஸ், வெரி ஸ்லோ ப்ராசஸ். இந்த சிஸ்டமோட வேரியபிள் பேராமீட்டர்ஸ் என்ன, ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் தென் இன்டர்னல் எனர்ஜியும் எடுத்துக்கலாம். இதுவுமே உங்களுக்கு ஸ்லோவாக சேஞ்ச் ஆகும். நாட் ஒன்லி தட், ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லேயுமே சிஸ்டமும் சரௌண்டிங்கும் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. என்ன மாதிரி ஈக்குலிபிரியம்னா தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம். அப்படின்னா தெர்மல், மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் ஆல்வேஸ் வித் சரௌண்டிங்ஸில் இருக்கிறதுனால இட் இஸ் அ வெரி ஸ்லோ ப்ராசஸ். ஓகேவா, இப்போது இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். What is an example of a quasi-static process? If the piston is moved inwards very slowly, அதுதான் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி எப்படி நம்ம வெரி ஸ்லோவாக வந்து பிஸ்டனை இன்வெர்ட்ஸாக மூவ் பண்ண முடியும் இந்த கேஸ் கண்டெய்னரில். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா ஒரு கேஸ் கண்டெய்னர், அதோட ப்ரெஷர் P, வால்யூம் வந்து V, அதோட டெம்பரேச்சர் Tயாக இருக்குது. இப்போது இந்த சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்குது இனிஷியலாக. இப்போ நம்ம சாண்ட் பார்ட்டிகல்ஸை வந்து 1 by 1 ஸ்லோவாக ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்டன் வந்து இன்வெர்ட்ஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும் வெரி ஸ்லோலி. அப்போது ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லேயுமே இந்த சிஸ்டமும் சரௌண்டிங்கும் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியமில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம we can use the ideal gas equation and we can find the change in the pressure, temperature, volume and internal energy of the system அப்படிங்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஒர்க் டன் இன் வால்யூம் சேஞ்சஸ். ஸோ இந்த ஒர்க் டன் இன் வால்யூம் சேஞ்சஸ்ங்கும்போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகலாம். ரெண்டுத்தினாலும் வரக்கூடிய ஒர்க் டன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒர்க் வந்து டன் பை த சிஸ்டமாக, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம், ரெண்டுத்துக்குமே ஆனால் ஈக்குவேஷன் என்ன அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் கண்டெய்னர், இது வந்து மூவபிள் பிஸ்டன். ஓகேவா, இனிஷியலாக இந்த கேஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த பிஸ்டனை வந்து அவுட்வர்ட்ஸாக மூவ் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வால்யூம் இஸ் எக்ஸ்பேண்டட். ஏன்னா பிஸ்டன் வந்து அப்வர்ட்ஸாக மூவ் பண்ணுறதுனால வால்யூம் இஸ் எக்ஸ்பேண்டட் வெரி ஸ்லோலி. அப்போ வெரி ஸ்லோலி அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா குவேசி ஸ்டாட்டிக்கலி, வெரி ஸ்லோ ப்ராசஸ். அப்போது ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லேயுமே சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் ஈக்குலிபிரியமில் இருக்கும். அதோட ரிலேட்டட் பேராமீட்டர் ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம், இன்டர்னல் எனர்ஜிக்குமே ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்க போகுது.
ஓகேவா? இப்போது இது அப்வர்ட்ஸாக மூவ் பண்ணுது இல்லையா, ஸ்லோவாக வால்யூம் எக்ஸ்பான்ஷன் ஆகுது. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸை வந்து இந்த பிஸ்டன் வந்து அப்வர்ட்ஸாக மூவ் பண்ணுது. அப்போ இதோட ஒர்க் டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால் சேஞ்ச் இன் த டிஸ்டன்ஸ் தானே. அப்போ இதை வந்து ஒர்க் டன்னையும் ஸ்மால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ஸ்மால் ஒர்க் டன் இஸ் which is doing the work அப்படின்னு பார்த்தீங்கன்னா the small work is done by the gas which is doing on the piston. Okay, so small work done by the gas on the piston dW is equal to F into dx. So dx ங்கிறது small change in the distance as the piston is pushing the as the gas is pushing the piston upwards. அப்போ force என்னது? It is nothing but pressure into area. ஸோ இந்த கேஸ் வந்து இந்த பிஸ்டன் மேலே ஒரு ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுது. இந்த ஏரியா ஆஃப் த பிஸ்டன் வந்து ஏஆ இருக்கும் பொழுது இந்த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் ஆன் த பிஸ்டன் பிஆ இருக்கும்போது எஃப் இஸ் நத்திங் பட் பி இன்டு ஏ. இந்த ஸ்மால் ஒர்க் டன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா பிஏ இன்டு டிஎக்ஸ் வரும். இந்த ஏ இன்டு டிஎக்ஸுங்கிறது ஏரியா மல்டிப்ளைட் பை ஒரு லென்த், ஏதோ ஒரு பேராமீட்டர் இஸ் நத்திங் பட் த வால்யூம். அப்போ இந்த இடத்துல வந்து ஏ டிஎக்ஸ் இஸ் நத்திங் பட் டிவி. ஸோ டிவி இஸ் த சேஞ்ச் இன் த வால்யூம் ஆஃப் த கேஸ். ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் டிவி. அப்போ டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு பிடிவி. ஓகேவா? இதுலேருந்து நம்மளால் ஒர்க் டன் கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல ஒர்க் டன் எது பண்ணுது? ஒர்க் இஸ் டன் பை த கேஸ் ஆன் த சரௌண்டிங். ஸோ ஒர்க் இஸ் டன் பை த கேஸ் அப்படிங்கிறதுனால W வந்து எப்படி இருக்கும்? இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ dW is equal to PdV. ஸோ இப்போ வால்யூம் வந்து இனிஷியல் வால்யூம் விஐயாக இருக்குது, ஃபைனல் வால்யூம் விஎஃப்ஆக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் நடக்குது. ஸோ விஐ இஸ் ஸ்மாலர் தென் விஎஃப். அப்போ இன்டெக்ரல் எப்படி எழுதணும்? திஸ் dW இன்டெக்ரல் ஓகே இஸ் ஈக்குவல் டு திஸ் இன்டெக்ரல் PdV. அதோட வால்யூம் சேஞ்சஸ் ஃப்ரம் விஐ டு விஎஃப். இந்த இடத்துல W வந்து இஸ் நத்திங் பட் பாசிட்டிவ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ W இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் V ranges from VI to VF PdV. ஓகேவா? திஸ் இஸ் த ஒர்க் டன். இந்த இடத்துல VI வந்து ஸ்மாலர் தென் VF, W வந்து பாசிட்டிவாக இருக்குது. whereas in the case of compression, okay, when the piston is moved inwards அப்படின்னு சொல்லும் பொழுது இனிஷியல் வால்யூம் வந்து இஸ் கிரேட்டர் தென் ஃபைனல் வால்யூம். அப்போ இந்த இடத்துல W என்னவாயிடும்? இஸ் நெகட்டிவ். ஓகேவா? அண்ட் நோட் தட் இந்த ப்ரெஷர் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறது இல்லை. அப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் படி PV is equal to NKT we can find the pressure in terms of this equation. So P is equal to NKT divided by V. இந்த வேல்யூவை இந்த முன்னாடி உள்ள ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டிவியோட இன்டகிரேட் பண்ணும்பொழுது we will get the work done. ஓகே, அது வந்து ஒர்க் டன் பை த கேஸா ஆர் ஒர்க் டன் ஆன் த கேஸா அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சேஞ்ச் இன் த வால்யூம். ஸோ W வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த சேஞ்ச் இன் த வால்யூம். ஓகேவா? இதை பொறுத்து கம்ப்ரெஷனாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பான்ஷனாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த கேஸ் கண்டெய்னரோட ஒர்க் டன் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒர்க் டன் இன் த கேஸ் ஆஃப் வால்யூம் சேஞ்சை நம்மளால் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் இஸ் திஸ். இதை ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம பின்னாடி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ், ஐசோதெர்மல், ஐசோபாரிக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராசஸில் இந்த ஒர்க் டன்கோட ஃபார்முலா வந்து இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். Hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep watching Shankar's Physics Tutorials.